அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல இம்பாசிபிளா இருக்கிற கொரியன் டிராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல சேர்மனோட மூத்த பையன் இறந்து போகவும் அந்த பழி டே மேல விழுந்திருக்கு. அதோட சேர்மனுக்கும் தான் பையன் சாவுக்கு டே காரணமா இருக்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்பதான் ஹேக்கர் மூலமா டேவுக்கும் காங் தனக்கு துரோகம் பண்றாங்கிற விஷயமும் தெரிய வர அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப டே அந்த ஜெயில இருந்த டானோட உதவியால அவன் ஒளிச்சு வச்சிருந்த போன் எடுத்துட்டு வர சொல்லி அந்த போன் மூலமா ஹேக்கரை கான்டாக்ட் பண்ணி மூத்த பையன் இறந்து போன அன்னைக்கு அவனுக்கு டிரைவரா வந்தது டிரைவர் மோ இல்லனா அவனுக்கு பதிலா வேற யாரோ ஒரு ஆள் வந்திருக்காங்க. அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடி. அவனை கண்டிப்பா மூத்த பையன் எப்படிதான் இறந்து போனா அந்த கொலையில இருக்க மர்மம் தெரியும். அவனை கண்டுபிடிச்சா இந்த பிரச்சனையை தீருன்னு சொல்ல ஹேக்கர் அன்னைக்கு மூத்த பையனுக்கு டிரைவரா வந்தது யாரு, அவனை யார் தான் கொண்டு இருப்பான் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆல்ரெடி இவங்களுக்கு டிரைவர் மோ மேல சந்தேகம் இருக்கும். அதனால சேர்மனோட பையன் இறந்து போற அன்னைக்கும் அதுக்கு ஒரு சில நாள் முன்னாடி அந்த டிரைவர் யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்கான்னு சொல்லி டீடைல்ஸை கலெக்ட் பண்ணவும் அதுல சந்தேகப்படுற மாதிரி ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பர் ஜாங்கிங்கிற ஒரு ஆளோடது. அதனால ஹேக்கர் அந்த ஜாங்கியை அவங்க வந்து மீட் பண்ணி டிரைவர் மோவை பத்தி நடந்த கொலையை பத்தி விசாரிக்க அவன் சரியா பதில் சொல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும் அது உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்லவும் அப்ப அந்த ஜாங்கியோக்கு பின்னாடி ஒரு 3 பேர் வந்து நிக்கிறாங்க. அந்த 3 பேருமே இட்டாலியன் ஹேக்கரோட ஆளுங்க தான். அவங்கள பார்த்து பயந்து பண்ணணும். எனக்கு கொலையை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாது. ஆனா அந்த டிரைவர் மோக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் இருக்கான். அவன் பேரு ராய். ராய் ஒரு ட்ரக் டீலர். ஒரு தடவை போலீஸ்ல மாட்டிக்கவும் அந்த டிரைவர் மோ தான் உதவி பண்ணான். அதுல இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்கு. அதோட ராய் அந்த டிரைவர் மோக்கு ரொம்ப விசுவாசமான ஒருத்தன் சொல்லவும் அவன் யாரு எங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இட்டாலியன் குரூப் ராயை தான் தேடி போகவும் கடைசி அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அவனை பிடிக்க ட்ரை பண்ண அவன் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போடுறான். இவங்களும் பின்னாடி பில்டிங் டு பில்டிங் ஜம்ப் பண்ணிலாம் போயிட்டு இருக்க. கடைசியில அவன் எஸ்கேப் ஆகி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் டிரைவர் மோவை கான்டாக்ட் பண்ணி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், சில பேர் என்ன தேடுறாங்கன்னு சொல்ல இந்த விஷயம் டிரைவர் மூலமா காங்குக்கும் தெரிய வருது. அதனால டிரைவரும் ராய் ஒரு கிளப்புக்கு வர சொல்றான். வந்த இடத்துல ராய் அந்த டிரைவரை கொலை பண்ணிருவான். அங்கதான் காங்க இருக்கப்போ மொத்த பையன் கொலையை பத்தி ராய்க்கு எதுவும் தெரியும் போல இருக்கு. அதனால காங் யாரோ ஒருத்தர் இவனையும் தேடி வந்துட்டாங்கன்னா நம்மளும் மாட்டிக்க வாய்ப்பு இருக்குன்னு டிரைவர் கிட்ட டேவை உடனே கொலை பண்ணு சொல்லவும் இப்ப கட் பண்ணா நாகியை தான் காட்டுறாங்க. ஜெயில இருக்க டேவை தான் மீட் பண்ண வந்திருக்கவும் டே கிட்ட எனக்கு உன் உதவி வேணும், உன் மேல எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. சேர்மனுக்கு அப்புறம் காங்வா எனக்கு சொந்தமாகணும், அதுக்கு ஒன்னால மட்டும் தான் எனக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல டேவோ நான் உனக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன், ஆனா அதுக்கு பதிலா நீ எனக்கு உண்மையா இருக்கணும், என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் காங்க பத்தியும் சொல்ல அப்ப நாகியோ அவங்க கழுத்துல இருக்க ஸ்கார்ஃப் எடுக்க அங்க இருக்க காயத்தை காட்டுறாங்க. இந்த காயத்துக்கான காரணம் காங் தான். அவனுக்கு ஒன்னு என்னைய பத்தி முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. அதை விட நம்ம 3 பேருமே ஒன்னா சேர்ந்து நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சான், ஆனா அவன் நமக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்ல டே அதை நினைச்சு கோவப்படவும் இப்ப காங்க தான் காட்டுறாங்க. அவன் ஆளுங்க மூலமா நாகி ஜெயில இருக்க டேவை தான் மீட் பண்ண போன விஷயம் அவனுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா அதை காட்டிக்காம பொறுமையா சரியான நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் இன்னைக்கு சேர்மன் கூட முதல்ல முக்கியமான ஃபேமிலி மீட்டிங் இருக்கு. அங்க சேர்மனும் அவரோட பசங்களுக்கும் மருமகளுக்கும் முன்னாடி காங்வா ஃபவுண்டேஷனோட முக்கியமான பொறுப்பை நாகிட்ட கொடுக்க போறதா சொல்லவும் அது அந்த குடும்பத்துல இருக்க யாருக்கும் பிடிக்கல. அதே டைம்ல அதை கேட்ட காங்கோ அதிர்ச்சியாக இறந்து போன மூத்த பையனோட மனைவி சேர்மனோட மூத்த மருமக சேர்மன் கிட்ட உங்க மனைவி இங்க இல்லாத நேரம் அவங்க கண்ட்ரோல்ல இருந்த கம்பெனியை எப்படி இந்த நாகிக்கு நீங்க கொடுக்கலாம், இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லவும் காங்வால எந்த ஒரு முடிவா இருந்தாலும் நான் தான் எடுப்பேன்னு சொல்ல அப்ப சேர்மனோட மருமகளும் டைரக்டா மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. மாமா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடாதீங்க, என் அப்பா ஒரு மினிஸ்டரா இருக்காரு, அவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும்னு சொல்ல அதுக்கு சேர்மனும் உன் அப்பா மினிஸ்டரா இருக்கலாம், ஆனா அவரை மினிஸ்டர் ஆக்கினது நான், என் கம்பெனியில நான் எடுக்கிறது மட்டும் தான் முடிவுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் ரெண்டாவது பையன் என்னதான் பண்றதுன்னு புரியாம இருக்கான். சேர்மனாக பிளான் போட்டிருப்பான், அதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கும். அவங்க அம்மா அவன் வீட்டை விட்டு போயாச்சு. அதோட நாகியோட கண்ட்ரோலுக்கு ஃபவுண்டேஷன் கம்பெனி போயிடுச்சு. இப்படித்தான் ஆசைப்பட்டது எதுவுமே நடக்கல ஒரு व्यक्तिயிலே இருக்கவும் கட் பண்ண காங்க தான் காட்டுறாங்க. ஹேக்கரோட காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்கவும் அப்ப ஹேக்கரும் காங்க பார்த்து அதிர்ச்சி ஆகிறான். இவனுக்கு எப்படி இந்த இடம் தெரியும்னு காங்கு எனக்கும் டேவுக்கு இடையில இருக்க அந்த எலிக்குட்டி நீதானா, நான் சொல்றதை மட்டும் கேளு, இனிமேல் நீ எனக்காக தான் வேலை பார்க்கணும்னு சொல்ல ஹேக்கரும் பரவாயில்ல என்னை பத்தி தெரிஞ்சிருச்சு போல, என்னால உனக்கு வேலை பார்க்க முடியாதுன்னு சொன்ன என்ன பண்ணுவ, என்னையும் கொலை பண்ண புரியா, இது என்னோட இடம், இங்க உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல நான் உனக்கு கொலை பண்ணணும் முடிவெடுத்துட்டேனா அது எனக்கு ரொம்ப சின்ன விஷயம் சொல்லவும் அப்போ பின்னாடி ஒருத்தன் கண்ணோட வந்து நிக்கிறான். அது வேற யாரும் இல்ல ஹேக்கர் கூட வேலை பார்க்கறோட இட்டாலியன் குரூப் தான். அதை பார்த்த ஹேக்கரும் கூட இருந்து எனக்கே குழி பறிச்சிட்டியான்னு யோசிக்கவும் அப்ப இந்த இட்டாலியனாலும் நான் மனுஷங்களை விடவும் பணத்தை தான் அதிகமா விரும்புறதா சொல்ல அப்பதான் காங்குக்கா ஆளுங்க மூலமா சில இன்ஃபர்மேஷன் வருது. அந்த இன்ஃபர்மேஷன்ல ஜெயிலர் கட்டி தப்பிச்சிட்டான் தெரிய வருது. இது காங்குக்கு மட்டும் இல்ல நியூஸ் சேனல்ல போடவும் சேர்மன் ஃபேமிலி சேர்ந்து எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால காங் அந்த டிரைவர் கூட ஒரு போலீஸ் ஆபீசர் தான் மீட் பண்ண வரான். இவர் அந்த ஜெயில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவர் மூலமா தான் டேவை கொலை பண்ண பிளான் பண்ணிருப்பாங்க. அந்த போலீஸ் ஆபீசர் டிரைவர் கிட்ட வந்து நேற்று ராத்திரி நாங்க டேவை கொலை பண்றதுக்காக தான் பிளான் பண்ணிருந்தோம், ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க இருந்து தப்பிச்சிட்டான்னு சொல்லவும் டிரைவர் அந்த போலீஸ் ஆபீசருக்கு பணத்தை கொடுத்து நமக்குள்ள நடந்த டீலை பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது, அப்படி தெரிஞ்சா அது உன்னோட உயிருக்கு தான் ஆபத்துன்னு அங்க இருந்து கிளம்பவும் அதே கார்ல தான் காங்க இருக்க. அப்படியே சீனை கட் பண்ணா நாகியை தான் காட்டுறாங்க. டே ஜெயிலின் தப்பிச்ச விஷயம் தெரியவும் உடனே ஹேக்கரை தான் மீட் பண்ண வராங்க. ஏன்னா தப்பிச்சுட்டு ஒன்னு ஹேக்கர்ட்ட உதவி கேட்டு வந்திருக்கணும், இல்ல அவன் இருக்கிறடா அந்த ஹேக்கருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தான் அவனை மீட் பண்ண வரவும் அங்க காஃபி ஷாப் க்ளோஸ் ஆயிருக்கு. அவங்களும் கதவு தட்டி உள்ள இருக்க ஆளுங்களை கூப்பிடுறாங்க, ஆனா யாருமே உள்ள இருந்து வெளியில வரல. அதோட ஹேக்கர் அதெல்லாம் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாம காங் கொடுத்த வேலையை பார்த்துட்டு இருக்கவும் அவனுக்கு பின்னாடியே அவன் எது தப்பு பண்ணாலும் வம்பு பண்ணாலும் கொலை பண்றதுக்காகவே அந்த இட்டாலியன் குரூப்பை சேர்ந்த ஆளும் இருக்கான். இப்ப காஃபி ஷாப்புக்கு வெளியில இருக்க நாகியை தான் காட்டுறாங்க. இந்த ஹேக்கரை மீட் பண்ண முடியல. அப்ப எப்படி டேவை கண்டுபிடிக்கிறது, அடுத்து என்னதான் பண்றதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்கும் போது அவங்க அம்மா கிட்ட இந்த கால் வருது. ஒரு கிளப்
கிளப்ல தான் சூதாடிட்டு இருக்கவும் அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு பணம் கேட்கறதுக்காக பொண்ணு கால் பண்ணிருக்க. பொண்ணு நான் நீங்க கேட்ட பணத்தை தரேன், அதுக்காக நான் சொல்ற இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லவும் இப்ப ஹேக்கரை தான் காட்டுறாங்க. அந்த இட்டாலியன் குரூப் மூலமா ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது. டே ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டானோ அவனை கண்டுபிடிக்கிற பொறுப்பு காங் உன்னை பார்க்க சொன்னதை ஹேக்கர்ட்ட சொல்ல ஹேக்கர் இதான் சான்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கிறான். கையில கன்னோட இருக்கே எங்க என்ன ஷூட் பண்ணுன்னு சொல்லவும் அந்த இட்டாலியன் தயங்குறான். அந்த டைம்ல அவங்கிட்ட இந்த அசால்ட்டா கண்ணை வாங்கிட்டு காங் உனக்கு பணம் கொடுக்கறான்னு அது எதுக்காக நினைக்கிறேன்? நீ பாக்குற வேலைக்காகவா? இல்ல நான் பார்க்க போற வேலைக்காக. அதனால அவன் கொடுக்கற பணத்துல பாதி என்னோடது. அதோட நீ என்ன கொன்னா கூட காணா போன டேவை யாரு கண்டுபிடிப்பா? அந்த அளவு உங்ககிட்ட அறிவு இருக்கான்னு கேட்கவும் இட்டாலியனும் பொறுமையா இருக்கான். இன்னொரு பக்கம் ஜோகியை தான் காட்டுறாங்க. காங்வால இருக்கவங்க நம்பிக்கையான யாரோ ஒரு ஆளு கால் பண்ணி அவங்க டேவை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண சொல்லப்போ இப்ப கட் பண்ணா சேர்மனோட ரெண்டாவது பையனை தான் காட்டுறாங்க. அவன் அம்மாவை தான் மீட் பண்ண வந்திருக்கவோ மூத்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பழி டே மேல இருக்கு. ஆனா டேவும் இப்ப ஜெயில இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். காங்வால நமக்கே தெரியாம பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கதா சொல்லப்போ ஆனா அவன் அம்மா அதெல்லாம் நினைச்சு டென்ஷன் ஆகல. அது எப்படி அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதா யோசிக்கிறாங்க. மூத்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பழிவும் அப்பாவுக்கு விசுவாசமான டே மேல இருக்கு. அதனால அவன் அப்பாவோட மைண்ட்ல கொஞ்ச நாளைக்கு இந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கான். இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். இதை பயன்படுத்திக்கிட்டு போர்டு டைரக்டர் ஷேர் ஹோல்டர்ஸ் நம்ம பக்கம் இழுக்கணும். அவங்க மட்டும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துட்டா போதும். காங்குவா நமக்கு தான் சொந்தம். அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்க. இப்ப நாகியை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவுக்கு கை நிறைய பணத்தை கொடுக்கவும் அம்மாவை அதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாங்க. நான் கேட்டா நீ சுலபமா பணம் கொடுக்க மாட்டியே, இப்ப நீ இந்த அளவு பணம் கொடுக்கறனா அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கவும் உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். தொலைஞ்சு போன ஆளுங்களை கண்டுபிடிக்கிற அளவு திறமசாலி எனக்கு வேணும். அப்படிப்பட்ட ஆளுங்களை கண்டுபிடிங்க. அத மாதிரி ஆளுங்களை மட்டும் நீங்க கண்டுபிடிச்சா இப்ப கொடுத்ததை விடவும் 2 மடங்கு அதிகமா பணத்தை தரதா சொல்ல அவங்க அம்மா வந்த வேலைக்கு ஒத்துக்கிறாங்க. பணத்தை வாங்கிட்டு கார்ல இருந்து கீழே இறங்கவும் நாகி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் காங்கு கால் பண்ணி மருமகனே என் பொண்ணு நாகி என்ன மீட் பண்ண வந்தா. அதோட தொலைஞ்சு போன ஆளுங்களை கண்டுபிடிக்கிற அளவு திறமசாலியா இருக்கிற ஆளுங்களை என்ன கண்டுபிடிக்க சொன்னா. அதான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு. உடனே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணதா சொல்லவும் காங்கு நீங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் போதும், இதுக்கப்புறம் எல்லாமே நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல காங்குக்கு புரிய ஆரம்பிச்சிருது. ஜெயில இருந்து தப்பிச்ச டேவை கண்டுபிடிக்க தான் நாகி முயற்சி பண்றானு. அப்படியே கட் பண்ணா இப்ப டேவை தான் காட்டுறாங்க. மூத்த பையன் எப்ப இறந்து போனானோ அந்த டைம்ல என்னதான் நடந்துச்சுன்னு டே எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி பாக்குறான். அப்படி ரீகால் பண்ணி பார்க்கும் போதுதான் கொலை நடந்த இடத்துல மூத்த பையன் அவன் கூட இருந்த பொண்ணு டே இவங்க 3 பேரை தவிர 4வது ஒரு ஆள் இருக்கான டேக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப ரீகால் மெமரிஸ் மூலமா அந்த இடத்துல இருந்தது 4 பேர் இல்ல மொத்தம் 5 பேர்னா 5வது ஆள் அந்த இடத்துல காங்கு இருந்திருக்கான் தெரிய வர டே அதை நினைச்சு அதிர்ச்சியாக அப்படியே மயக்கத்துல இருந்து முழிக்கவும் நடந்த கொலைக்கெல்லாம் காங் தான் காரணம் தெரியுது. அதோட டே இப்ப ஒரு பத்திரமான இடத்துல தான் இருக்க. அங்க சேர்மனும் வராரு. சேர்மன் கிட்ட என்ன எதுக்காக ஜெயில இருந்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்கவும் நான் மட்டும் உன்னை ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கலாம், இந்நேரம் நீ இறந்து போயிருப்ப. ஏன்னா அவனை கொலை பண்றதுக்காகவே வெளியில சில பேர் காத்துட்டு இருக்காங்க. அதோட என் பையன் கேஸ் ஆகட்டும் ஒன்னு அடிச்சதாகட்டும் அந்த எல்லா விஷயத்திலையும் காமனா இருக்க ஒரே ஆளு டிரைவர் மோ. அவன் யார் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு சில தகவல் தெரிய வந்ததா. ஒரு டேபை காட்டவும் ராய் இறந்து போகும்போது ஒரு கிளப்புக்கு வந்திருப்பாள். அந்த கிளப்புக்கு ராய் வந்தது, அங்க டிரைவர் வந்தது, அவனுக்கு பின்னாடி காங் வந்தது. எல்லாரோட போட்டோவும் காட்டி என் பையனோட மரணத்துக்கு காரணம் யாருன்னு கேட்க அது நான் இல்லைன்னு சொல்லவும் அப்ப யார் தான் என் பையனை கொன்னான்னு கேட்க டேவும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காங் தான் காரணம்னும் உங்க மூத்த பையன் இறந்து போகும்போது அந்த இடத்துல உங்க 3வது பையன் காங்க இருந்திருக்காங்கிற உண்மையை சொல்ல கட் பண்ண இப்ப நாகே தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. தொலைஞ்ச ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்காகவே ஒரு திறமசாலியான ஆள் இருக்கான், நான் சொல்ற இடத்துக்கு போய் அவனை மீட் பண்ணணும் ஒரு லொகேஷன் சொல்லவும் நாகியும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர நீங்க யாரை தேடுறீங்க எனக்கு நல்லாவே தெரியும், இவனை தானே நீங்க தேடுறீங்கன்னு சொல்லிட்டு டேவோட போட்டோவை காட்டவும் நாகி இந்த போட்டோவை பாக்குற டைம்ல அவங்க முகத்துல குளோரோஃபார்ம் வச்சு அழுத்தவும் நாகி மயக்கம் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவனும் நாகியை கடத்திட்டு போக இவன் காங்கோட ஆளு தான். இப்ப கடத்திட்டு வந்த நாகி ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கவும் அவங்க மயக்கத்துல இருந்து முழிச்சு பார்த்தா அங்கதான் காங்க இருக்காங்க. நாகி இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க. தான் அம்மாவும் இந்த காங்கும் கூட்டு களவாணிங்க தானோ, பணத்துக்காக தான் அம்மா இவங்க கிட்ட தானே வித்ததாகும். காங் என் அம்மா உனக்கு எப்ப இருந்து தெரியும்னு கேட்க அது இப்ப முக்கியம் இல்ல, நீ யாரை தேடிட்டு இருக்க அதை டேவான்னு கேட்கவும் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே எனக்காக அவனை நீ தான் கண்டுபிடிக்கணும்னு சொல்ல அதை கேட்ட காங் கோவப்படுறான். நீ என்னோட மனைவி என் கூட இருந்துட்டு எனக்கே துரோகம் பண்றேன்னு சொல்லப்போம். ஆமா நான் உனக்கு துரோகம் பண்ணேன் பணத்தை ஆசையில என் வாழ்க்கையில முன்னேறணும்னு. ஆனா அப்படி உன் கூட காதலிக்கிறேன்னு சொல்லி பழகும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்துச்சு. உனக்கு துரோகம் பண்றங்கிற எண்ணம் இருந்துச்சு. அது எது வரைக்கும் தெரியுமா, நான் டேவை தான் விரும்புறங்கிற விஷயம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க. அப்படி தெரிஞ்சு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுவும் உன்னோட சுயநலத்துக்காக. நான் உன்னை ஏமாத்தினதுக்கும் நீ என்ன ஏமாத்தினதுக்கு சரியா போயிடுச்சுன்னு சொல்ல ஆனா காங்கால அதை ஏத்துக்க முடியல. நீ எனக்கு பண்ணது துரோகம் தான், அதுக்கான தன்னை உனக்கு கிடைச்சே ஆகணும். ஒரு நாள் இதே இடத்துல இருந்த அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலையே நாகியை விட்டுட்டு அங்க இருக்க டாக்டர்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ண சொல்லிட்டு போகவும் நாகி அங்கேயே கதறாங்க. ஆனா அது எதையுமே காங் கண்டுக்க மாட்டான். இப்ப காங்வா பில்டிங் தான் காட்டுறாங்க. அவரோட கம்பெனியில தான் சேர்மன் டேவை மறைச்சு வச்சிருப்பாரு. அதோட அவனை கடத்திட்டு வரும்போது மயக்க மருந்து ஓவரா கொடுத்துருக்கப்போ அதால எதுவும் ஆயிருக்குமான்னு சொல்லி டெஸ்ட் பண்றதுக்காக டாக்டர் வந்திருக்க. டாக்டர் டேவை செக் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் டேவும் சேர்மன் கிட்ட வரான். நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க சரி, ஆனா நீங்க காரணம் இல்லாம எதுவுமே பண்ண மாட்டீங்க. என்னை கடத்திட்டு வந்ததுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதோட காங்வா கூட காங்க கொண்டு வந்தது நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் ஒரு வகையில காரணம். அப்ப எதுக்காக நீங்க எனக்கு உதவி பண்ணீங்கன்னு கேட்கவும் காங்வா கூட காங்க கூட்டிட்டு வந்தது நீதானே, நீதான் இந்த கம்பெனில தான் வெளியில அனுப்பணும். ஏன்னா நானே நினைச்சாலும் இப்ப காங்க வெளியில அனுப்ப முடியாத நிலைமையில இருக்கா. ஏன்னா இது எல்லாமே உன்னோட பிளான் தானே. டே காங்கோட நட்பை பத்தி எனக்கும் தெரியும்னு சொல்ல சேர்மனுக்கு டேவும் காங்க ஒன்னா இருந்ததை பத்தி
பத்தியும் அவங்க 2 பேரும் சேர்ந்து காங்வாவை ஆள்றதுக்காக திட்டம் போட்ட விஷயமும் தெரிஞ்சிருக்கு. அதோட டேக்கிட்ட நீயும் காங்கு ஒன்னா சேர்ந்தானே என் கம்பெனி ஆளன்னு நினைச்சீங்க. ஆனா காங்கு உனக்கு துரோகம் பண்ணிட்டான். என் எதிரி பார்க் ஜீனோட கூட்டணி வச்சிருக்கான். அவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து என் கம்பெனி பிரிக்க ட்ரை பண்றாங்கன்னு சொல்லப்போம். என் பிளான் உங்க காங்குவாவை பிரிக்கிறதுல உங்க பையன் காங்குவாக்கு ஓனர் ஆக்குறதுங்கிறதா. ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான்னு சொல்ல அப்ப அவனை பழிவாங்க. எந்த காங்குவாக்குள்ள நீ அவனை கூட்டிட்டு வந்தியோ அந்த காங்குவால இருந்து அவனை வெளியில அனுப்பு. அப்படி நீ அனுப்புனா எந்த வாழ்க்கையை விட்டு நீ ஜெயிலுக்கு போனியோ அந்த வாழ்க்கை உனக்கே கிடைக்கும். அதாவது காங்வா நிறுவனத்துல மறுபடியும் சேர்மனுக்கு கீழே இருக்க முக்கியமான பொறுப்பை டேக்கே தரேன்னு சொல்லி டீல் பேசவும் டேவா அதுக்கு ஒத்துக்கிறான். அதனால காங்கு எப்படிதான் இந்த கம்பெனில இருந்து வெளியே ஏத்துறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உதவியும் தேவைப்படுது. அதுக்காக நாகியை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணவும் நாகிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. கட் பண்ணா காங் நாகியை தான் பார்க்க வந்திருக்கான். ஒரு நாள் ஃபுல்லா இந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் தான் அவளை மீட் பண்ண வந்திருக்கவும் நாகி இந்த ஹாஸ்பிட்டல ஓவராவே டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பயந்து போயிருக்கவும் அப்ப காங்கோ நான் சொல்றதை மட்டும் தெளிவா கேளு. இனிமேல் உன் வாழ்க்கை எனக்கு சொந்தமானது. அதுல காங்குங்கிற என் ஒருத்தனுக்கு மட்டும் தான் இடம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில டேங்கிற ஒருத்தன் இனிமேல் இல்லவே இல்லை. அதை ஞாபகத்துல வச்சுக்கோன்னு சொல்லி மிரட்டி அங்க இருந்த நாகியை கூட்டிட்டு வரவும் இதோட இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.